நம்மளுடைய பிரயாசம் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு அறிவு நம்மளுக்கு வர வேண்டியதாக இருக்குது. வெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னுடைய இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். அவளுக்கு கொடுக்க அப்போ தேவன் அவருடைய ஸ்திரீயாகிய சபை, அவருடைய மணவாட்டியாகிய சபைக்கு 2 சிறகுகளை கொடுத்திருக்கிறார். அந்த சிறகுகளை ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம எங்கே போக வேண்டியது தான், கொல்கொதா மேட்டுக்கு நம்ம போக வேண்டியது. அதை தாண்டி நம்ம எங்கே போடியதுன்னு தோட்டம். அப்போ இந்த கொல்கொதா மேட்டுக்கு நம்ம போகணும்னா நம்மளுக்கு பரிசுத்த ஆவி என்கிற அந்த 2 இயேசு கிறிஸ்து என்கிற 2 சிறைகள், அதாவது பரிசுத்த ஆவி என்கிற 2 சிறைகள் நம்மளுக்கு என்னதான் வர வேண்டிய. அப்போ தான் நம்ம எங்கே பறந்து போக முடியாது கொல்கொதா மேடுக்கு. அங்கே யார் தொங்கி போட்டிருக்குது? இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அடிக்கப்பட்டு அங்கே சிலுவையில் தொங்கி இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நான் போகணும்னா எனக்கு பெருங்கழுகின் 2 சிறை. அப்போ என்னுடைய பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசமாக இருக்குது. நான் அந்த இடத்துக்கு நான் போக வேண்டியது, கொல்கொதா மேட்டுக்கு நான் என்ன பண்ண வேண்டியது, போக வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போகணும்னா எனக்கு 2 சிறைகள் தேவன் வைத்திருக்கிறார். அந்த சிறைகள் அந்த 2 சிறைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்னுடைய பிரயாசம் ஒரு ஸ்திரீயாகிய சபை, ஒரு மணவாட்டியாகிய சபை, கர்த்தருடைய மணவாட்டியாகிய சபை இந்த பூமியில் இருக்குது அப்படிங்கிற இடத்துல அந்த கொல்கொதா மேட்டுக்கு போகணும்னா அந்த ஸ்திரீயாகிய சபை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்று கொள்ள வேண்டியதாக இருக்குது. காரணம், அப்போ தான் நம்ம எங்கே தாண்டி போக முடியாது, கொல்கொதா மேட்டை நம்ம தாண்டி போக முடியும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்ப்போம்.